இதெல்லாம் எவ்வளோ கொடுமைன்னா, மல்லை சத்யா மதிமுகவுக்குள்ளார வந்து 31 வருஷம் ஆகுது. அந்த 31 வருஷத்தில் வைகோ வந்து எண்ணற்ற பேர்களை இதே மாதிரி மனநோகடிச்சு குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களா வெளியே போக வச்சுக்கிறாப்புல. அது நாஞ்சில் சம்பத் வெளியேறினதாக இருந்தாலும் சரி, அண்மையில் கணேசமூர்த்தி தற்கொலை பண்ணிக்கிட்டார் இல்லையா, அவரோட இழப்பாக இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் வைகோவோட அணுகுமுறை இருக்குது. இதே தான் நீடிச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் நடக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மல்லை சத்யா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை செய்யணும்ல. ஒரு கட்சியை எப்படி பார்க்கறது? ஒரு கட்சி வந்து கொள்கையின் அடிப்படையில் வந்து கட்டப்படணும். அந்த கொள்கையை நிறைவேற்றுறதுக்கான வழிமுறைகளும் நடைமுறைகளையும் கொண்டிருக்கணும். அந்த விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது கட்சிகள் உடையலாம், பிரியலாம், வெளியேறலாம், இப்படி என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் வந்து ஒரு கட்சி வந்து ஏதோ வந்து பரம்பரை சொத்து மாதிரி, அதுக்கு நான் தான் வாரிசுங்கிற மாதிரி அடிச்சுக்கிற மாதிரின்னு சொன்னால் இது மக்கள் நலனை எப்படி கொண்டிருக்கும்? திருமாவளவன் என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயோ பாவம், ராமதாஸுக்கு இப்படி ஒரு நிலைமையா, இவர் பெரிய கருணாமூர்த்தியாம், ராமதாஸுக்காக வருந்துறாராம். அட மனுஷான், நீங்க என்ன சொல்லணும்? கட்சிகள் கொள்கை கோட்பாட்டளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஊழியர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அதன் மூலமாக தலைமையை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வழிமுறைகளை கொண்டிருந்தால், கீழிருந்து தலைவர்கள் உருவாகக்கூடிய ஜனநாயக முறைப்படியான தேர்தல் முறைகள் இருந்தா அந்த கட்சியில இந்த பிரச்சனை வராது. அல்லாத கட்சிகளில் எல்லாம் அது வரும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். உண்மையிலேயே அப்படிங்கிற சுப்பிரமணிய சாமி மாதிரியான ஒரு லாபிஸ்ட் தான் வந்து நம்ம கோபால் சாமி என்கிற வைகோ அவர்களும். எப்படி இதை நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, கட்சிகளை வந்து என்ன வர்க்க பின்புலத்திலிருந்து, யாருடைய நலன்ல இருந்து, அதன் அடிப்படையிலான கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டு அதுக்கான ஜனநாயக அமைப்பு முறையை கட்டி கொண்டு நடைமுறையில் எப்படி ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்கிறத வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சி மக்கள் மத்தியில் தூக்கி போடணும். போட்டாதான் மக்கள் வந்து சரியான அரசியல் பின்னாடி அணிதிரளுவாங்க. வணக்கம் தோழர்களே. தமிழக அரசியலில் கேவலமான மலிவான இழிவான பிரச்சனைகள்லாம் மதிப்பானதாக கொண்டாடப்படக்கூடியதாக மாற அனுமதிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய சோகம். என்னன்னு சொன்னால் வாரிசு அரசியல். இப்போ புதுசாக மதிமுகவில் உருவாகி இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய பாமகவோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து என்னென்னா வாரிசு அரசியல் பிரச்சனையை மையமாக கொண்டிருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை. இந்த வாரிசு அரசியலில் எவ்வளவு மலிவானதாக அது இருக்குதுன்னு சொன்னால், இப்போ பாமக தலைவர் ராமதாஸ் இருக்கிறார்ல, அவர் வெளிப்படையாக வந்து சொல்றாப்புல, நான் மிகப்பெரிய 3 தவறுகளை செய்துவிட்டேன். அது ஒன்று வந்து அன்புமணியை அரசியலுக்கு கொண்டு வந்தது, 2 அவரை வந்து மத்தியில் மந்திரியாக்கி பார்த்தது, 3 நான் சொல்லலை, அது ரொம்ப ஆபாசமாகிடும் அப்படின்றாப்புல. இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான். 3 அவரை பெத்ததே தப்பு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. சாதாரண மக்கள் சொல்லுவாங்கள்ல, ஒன்னெல்லாம் பெத்ததுக்கு பதிலாக செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு கேவலமான வகையில் வந்து பாமகவில் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்தில் மதிமுக பிரச்சனை. மதிமுகவில் 31 வருஷமாக இருக்கக்கூடிய மல்லை சத்யா என்ன சொல்கிறாருன்னா, என்னை துரோகி பட்டம் சுமத்துறதை விட எனக்கு ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்து சாகடிச்சிருக்கலாம் அப்படின்னு உருகி பேசுகிறாப்புல. இன்னொரு பக்கத்தில் வைகோ நின்றுக்கிட்டு இவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார், கட்சியை உடைத்து விட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வீராவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் எவ்வளோ கொடுமைன்னா, மல்லை சத்யா மதிமுகவுக்குள்ளார வந்து 31 வருஷம் ஆகுது. அந்த 31 வருஷத்தில் வைகோ வந்து எண்ணற்ற பேர்களை இதே மாதிரி மனநோகடிச்சு குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களா வெளியே போக வச்சுக்கிறாப்புல. அது நாஞ்சில் சம்பத் வெளியேறினதாக இருந்தாலும் சரி, அண்மையில் கணேசமூர்த்தி தற்கொலை பண்ணிக்கிட்டார் இல்லையா, அவரோட இழப்பாக இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் வைகோவோட அணுகுமுறை இருக்குது. இதே தான் நீடிச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் நடக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மல்லை சத்யா இப்போ வந்து புதுசாக தனக்கு மட்டும்தான் ஏதோ இது பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரியும், அதில் தான் தலித்தாக இருப்பதனால அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரியும் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுங்கிறது வேடிக்கையாக தெரியலையா? இந்த 2 பேருமே என்னன்னு சொன்னா, மதிமுகவா இருந்தாலும் சரி பாமகவா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சி தொடங்கினவங்க. மதிமுக நேரடியாக திமுகவில் ஸ்டாலின் அடுத்த கட்ட தலைவராக திட்டமிட்டு வளர்த்தெடுக்கப்படுகிறாருங்கிறத காரணமா முன் வச்சு பிரிஞ்ச கட்சி. பாமக என்ன பண்ணுச்சுன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி எல்லாமே வாரிசு அரசியல் கட்சிகளாக இருக்குது, நாங்க வாரிசு முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு வந்தவங்க, ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து கொள்கை கோட்பாடுகள் தான் வாரிசுகளாக இருக்க முடியுமே தவிர பெத்தவங்க பிள்ளைங்க அப்படிங்கிற வகையில் இருக்க முடியாது, என் கட்சியில் வந்து
வந்து என்னுடைய வாரிசுகள் யாராவது வந்து செல்வாக்கு செலுத்தினா என்னை வந்து முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடிங்க அப்படின்னு வீராவசனம் எல்லாம் பேசினாப்ல. இதெல்லாம் காட்டிட்டு தான் இங்கே அந்த கட்சிக்கு முற்போக்கு வேடம்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாப்புல ஆமார்ஸ் மாதிரியான துரோகிங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கூட அதிகாரத்துவம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்குது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்படிலாம் வராது. இதே மாதிரி ஒரு ஜனநாயகமான கட்சியை பார்க்கவே முடியாது அப்படிலாம் அதுக்கு வந்து பயங்கரமாக பிம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ அதில் வந்து இவ்வளோ சீரழிவு நடக்குதில்லை. ஒரு புனித பிம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த புறம்போக்குங்கள்லாம் யாராவது வந்து ஐயோ இது இப்படி போயிடுச்சே, இப்படி போனதுக்கான வரலாற்று பின்புலம் என்னன்னு ஒரு பக்கம் ஒரு கடிதம் வச்சிருப்பானுங்களா? ஒன்றும் கிடையாது. அவனுங்கெல்லாம் வைக்க மாட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை செய்யணும்ல. ஒரு கட்சியை எப்படி பார்க்கறது? ஒரு கட்சி வந்து கொள்கையின் அடிப்படையில் வந்து கட்டப்படணும். அந்த கொள்கையை நிறைவேற்றுறதுக்கான வழிமுறைகளும் நடைமுறைகளையும் கொண்டிருக்கணும். அந்த விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது கட்சிகள் உடையலாம், பிரியலாம், வெளியேறலாம், இப்படி என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் வந்து ஒரு கட்சி வந்து ஏதோ வந்து பரம்பரை சொத்து மாதிரி அதுக்கு நான் தான் வாரிசுங்கிற மாதிரி அடிச்சுக்கிற மாதிரின்னு சொன்னால் இது மக்கள் நலனை எப்படி கொண்டிருக்கும்? அப்போ எவ்வளவு அந்த கட்சி நடத்துறதுல வந்து லாப நோக்கம் இருக்குது. லாப நோக்கம் இருக்கிறதுனால தானே வாரிசு பிரச்சனைகள் வருது. அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான நிதி ஆதாரங்கள் செல்வாக்கு செலுத்துது? இப்போ பாமகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமகவில் வன்னியர் சங்கத்தினுடைய சொத்து இருக்குது, பசுமை தாயகத்தினுடைய சொத்து என்கிற வகையில் உலகளாவிய அளவில் இருந்து வரக்கூடிய நிதி விஷயங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் அம்பலப்படுத்தினதான தானே மக்கள் வந்து எந்த கட்சியில் சேரணும், எதில் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாய் திறக்கலை, மௌனியாக இருக்கிறாங்க, மக்களை பயிற்றுவிக்கலை. திருமாவளவன் மாதிரியான பெரிய புரட்சியாளர்கள், திருமாவளவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஐயோ பாவம், ராமதாஸுக்கு இப்படி ஒரு நிலைமையா, இவர் பெரிய கருணாமூர்த்தியாம், ராமதாஸுக்காக வருந்துறாராம். அட மனுஷான், நீங்கள் என்ன சொல்லணும்? கட்சிகள் கொள்கை கோட்பாட்டளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஊழியர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அதன் மூலமாக தலைமையை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வழிமுறைகளை கொண்டிருந்தால், கீழிருந்து தலைவர்கள் உருவாகக்கூடிய ஜனநாயக முறைப்படியான தேர்தல் முறைகள் இருந்தால் அந்த கட்சியில் இந்த பிரச்சனை வராது. அல்லாத கட்சிகளில் எல்லாம் அது வரும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் உண்மையிலேயே. ஏன்னா திருமாவளவனால் அதை சொல்ல முடியாது. அவர் கட்சியிலையும் அந்த ஜனநாயக முறை கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு? நியமனம் தான் செய்கிறாப்புல. மாவட்ட செயலாளராக இருந்தாலும் மாநில துணை செயலாளர்களை யாரை வேணாலும் வந்து அவரை வந்து சேர்த்துக்கோப்பல. அப்படி தானே ஆதவன் அர்ஜுனாவை வந்து சேர்த்துக்கிட்டு அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு கலகம் பண்ணிட்டு இருந்தாப்புல. எல்லாம் தெரிந்த திருமாவுக்கு அவரை வந்து படிப்படியாக பயிற்றுவிக்கணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. அப்போ எப்படி கொண்டு வந்தாப்புல? இதெல்லாம் பேசினா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட லட்சணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கட்சிகளை பார்க்கறது, இப்போ வாரிசு அரசியல் அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடியதை யார் அப்போ அம்பலப்படுத்த முடியும்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அம்பலப்படுத்த முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் அம்பலப்படுத்துறத பாமகவை பற்றி எப்படி அம்பலப்படுத்துறதுக்கு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி கூட பாமக அழிந்து போகட்டுங்கிற தலைப்பில் போட்டிருக்கிறோம். பாமக திட்டமிட்டு வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. வட மாவட்டம் என்பது வன்னியரும் பறையரும் இணைந்து ஒரே நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள். வாழ்நிலையின் காரணமாகவும் அவங்க ஒரே வர்க்கத்தை சார்ந்தவங்க. அதனால் அவங்கள்ட்ட வர்க்க ஒற்றுமை இருந்துச்சு. வர்க்க ஒற்றுமையின் காரணமாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், புரட்சிகர இயக்கங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருந்துச்சு. ஆணு வர்க்கம் திட்டமிட்டு அதை வந்து உடைக்கணும்னு முயற்சி பண்ணிச்சு. அதில் வந்து 2 கட்சிகள் உருவாக்கப்பட்டுச்சு. ஒன்று பாமக, இன்னொன்று விசிகா. இதெல்லாம் பேசின இதை வந்து இப்போவாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் தீவிரமாக பேசணும். மதிமுகவும் என்ன பேசுறது? மதிமுகவும் மக்களுக்கான ஒரு இயக்கம் அல்ல. அல்லது அவங்களே சொல்லிக்கிற மாதிரி மொழி உணர்வு, இன உணர்வு, தமிழீழ உணர்வு அதுக்கான கட்சியெல்லாம் கிடையாது. இவங்க வந்து வைகோ மேலே வைக்கக்கூடிய பெரிய பிம்பமே என்னன்னா, அவர் பெரிய கொள்கை பிடிப்பாளர். ஈழத்துக்காக வந்து உயிரே கொடுக்கறதுக்கு துணிஞ்சவர். தமிழ்நாட்டினுடைய வளங்கள் கொள்ளை போகிறது இருக்கு இல்லையா, அந்த நியூட்ரியனா, மீத்தேனு, 8 வழிச்சாலை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னின்று போராடக்கூடியவர், பெரிய தியாகி. அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் இந்திய ஆளும் வர்க்கத்தினுடைய லாபி செய்யக்கூடிய அரசியல்வாதி. லாபி செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களான்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாம் வந்து எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நபரை சொல்றேன். சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணிய சாமி RSS காரராக இருக்கலாம். ஆனால் அவருடைய வேலை என்னன்னா, உலகளாவிய மூலதனத்துக்கான வகையில் இந்தியாவை தயார்படுத்துறது, இந்திய அரசியல் சூழலை தயார்படுத்துறது அப்படிங்கிற இதோட தான் வந்து இந்தியாவுக்குள்ளார வர்றாரு. அவர் இங்கே வந்து உலகமயமாக்கலுக்காக செய்த பெரிய வேலைகளில் ஒன்று ராஜீவ் கொலையில் அவருக்கு இருக்கக்கூடிய உறவு என்கிற வகையில் இந்தியாவில் வந்து கட்சினா அது மக்களுடைய பின்னணியிலிருந்து தான் தோன்றுது, கட்சிக்கு சமூக தேவை இருக்குது இப்படின்ற மாயையில் இருந்தெல்லாம் முதல்ல வந்து கம்யூனிஸ்டுகள் விடுபடணும். அப்படிங்கிற சுப்பிரமணிய சாமி மாதிரியான ஒரு லாபிஸ்ட் தான் வந்து நம்ம கோபால் சாமி என்கிற வைகோ அவர்களும். எப்படி இதை நீங்கள்
புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், மதிமுக எப்படி உருவாச்சுது? திமுகலேருந்து பிளவுபட்டு உருவாச்சுது. திமுகலேருந்து பிளவுபடுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன? 1989 வைகோ அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருக்கும்போது சொல்லிக்காம கொள்ளிக்காம யாருக்கும் தெரியாம சட்டவிரோதமாக ஈழத்துக்கு போனாரு, பிரபாகரனை சந்தித்தாரு. இதான் தொடக்கம். அவர் எதுக்கு அங்க போனாரு, ஏன் போனாருங்க அப்படிங்கிறத அவரே அன்றைக்கு அவருடைய தலைவராக இருந்த திமுகவின் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாப்புல. அதில் என்ன சொல்றாப்புலன்னா, நான் தம்பி பிரபாகரன் அவர்களை நேரில் சந்தித்து சமாதான நடவடிக்கையின் மூலமாக முன்னேறுவது எப்படிங்கிறதுக்கு அவருக்கு கிளாஸ் எடுத்து அவரை திருத்தி நம்ம ஒரு ஜனநாயக இதில் தீர்வு காண்றதுக்கான வகையில் அவரை நேரில் பார்த்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன். என்னை நீங்கள் தவறாக எண்ணிவிட வேண்டாம், மன்னித்து விடுங்கள். இப்படி உருகி உருகி பேசுறதுலாம் அவர் பயங்கரமான ஆளு தான், அதெல்லாம் நல்லா செய்வார். ஆனால் அங்கே போக வேண்டிய தேவை, அப்படி நேரில் போய் பார்த்து தான் இதெல்லாம் பேச வேண்டிய தேவை இருந்துதான்னு கேட்டால் துளி கூட அந்த தேவை இருக்கல. 1989 காலகட்டம்ங்கிறது இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து பல்வேறு போராளி குழுக்கள் தலைவர்களும் எல்லாரும் இங்கே வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு தான் இருந்தது. கொஞ்சம் நெருக்கடி இருந்ததெல்லாம் உண்மைதான். நான் வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் முழுசாக தடையெல்லாம் உருவாகலை. அப்படி எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. முக்கியமான தலைவர்கள் மட்டும் தெரியாமல் முக்கியமான சந்திப்புகளோடு முடிச்சுட்டு போனாங்க. அப்படி பிரபாகரன் கூட வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க இயக்கத்திலேருந்து முக்கிய தலைவர்கள்லாம் பல பேரை சந்தித்த வரலாறுலாம் இருக்குது. அப்புறம் ஏன் இவர் போனார்? இவர் அப்படி அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தளபதிகள்லாம் இங்கே தன்னுடைய எண்ணத்தை எல்லாம் அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஆகா அற்புதமான ஒரு திட்டமாக இருக்குதே, இதை தம்பிகிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு சொல்லி அவங்க பலமுறை முயற்சி பண்ணி அதுக்கு பிரபாகரனுக்கு புரிய வைக்க முடியாமல் போய், அண்ணா நீங்கள் வந்தால் தான் நேரில் புரிய வைக்க முடியும் அப்படின்னு ஏதாவது வேண்டுகோள் இருந்துச்சா? ஒரு வெங்காயமும் கிடையாது. இவர் போகிற வரைக்கும் என்னத்துக்காக போகிறாருங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இயக்கத்துக்கே தெரியாது. அப்படிங்கிற வகையில் இவர் போனது தப்பு. அவருடைய நோக்கம் சரியாக இருந்ததா இங்கே இருந்தே அதை சரியாக செஞ்சுருக்க முடியும். அதனால் போனதுக்குள்ளாரையே உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கம் என்ன? அது அடுத்த கட்டமாக வெளிவந்தது தான். பின்னாடி கலைஞருக்கு விடுதலை புலிகளால் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு இந்திய உளவுத்துறை ஒரு கடிதம் அனுப்பிச்சில்ல, இந்த கடிதம் அனுப்புவதற்கான சூழலெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர் வைகோ அவர்கள் தான். இது வைகோவுக்கு தெரியாமல் சிறுபிள்ளைத்தனமாக அவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர், அதனால் உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டாரு அப்படிலாம் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச நல்ல அறிவாளி. அவரை மாதிரி அறிவாளிகளை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கிரகிச்சிக்கக்கூடியவர் தான். அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, விடுதலை புலிகளால் கலைஞருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதன் மூலமாக தான் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவுக்குள்ளார தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளை பயங்கரவாத இயக்கமாக உருவாக்குறதுக்கு அதெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. பின்னாடி அது அழித்தொழிக்கப்படுவதற்கு வரைக்கும் அஸ்திவாரம் போட்டதே வைகோ இங்கிருந்து அங்கே போயிட்டு வந்த விஷயம்தான். இந்திய அரசு, இந்திய ஆளும் வர்க்கம் தனக்கான தேவைகளை தனக்கு தேவையான நபர்களை கொண்டு செய்யும். அப்படி செய்யறதில் வைகோ முக்கியமானவராக இருந்தாப்புல. அது ஈழம் அழிவில் அவங்களாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத பல்வேறு காரணங்களை விரிவாக பேசணும்னா இன்னும் அது நீண்டுட்டே போகும். இன்னும் கூடுதலாக அவர் ஒரு லாபிஸ்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா 2015 உருவான மக்கள் நல கூட்டு இயக்கம், அவர் தான் மூளை, வைகோ தான் மூளை. அது அடுத்தாப்புல சிபிஎம் சேர்ந்துக்குது. அது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சிபிஎம் முன்கை எடுத்தது வைகோ முன்னிட்டு செஞ்சார் அப்படின்றப்பல மூளையே வைகோ தான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, சிபிஐயை சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்தப்பல விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துட்டாங்க. இவங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகலாம் போராட்டங்கள் நடத்துறது அப்படின்னு கூட்டு இயக்கமாக செயல்பட்டு இருந்தாங்க. இது கொள்கையின் அடிப்படையில் உருவான கூட்டு இயக்கம். இதில் மற்ற சாதாரண கட்சிகளுக்கெல்லாம் இடமில்லை. நாங்கள் இந்த சமூகத்தை தலைகளாக புரட்டி போடுறோம்லாம் வைகோ வீராவேச பேட்டிகள்லாம் கொடுத்தாப்புல, யாரையும் உள்ள கொண்டு வர மாட்டோம்னாப்புல இந்த கூட்டு இயக்கம் 2016 நடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியாக மாறி தேர்தலுக்கு தயாராச்சுது. அந்த தேர்தலில் சாதாரணமானவங்களை, கொள்கை இல்லாதவங்களை எல்லாம் கூட்டு இயக்கத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறவங்க கூட்டணியிலேயே கொண்டு தேமுதிகவை கொண்டு உள்ள வச்சாப்புல. வச்சது மட்டும் இல்லை, முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை அறிவிச்சாங்க. எவ்வளவு கேவலம்னு பாருங்க. இந்த கூட்டு இயக்கத்துக்குள்ளார அதை உருவாக்கினதுல முன்னின்ற மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ அன்னைக்கு சமூக அந்தஸ்தோட தான் இருக்கிறாப்புல. அதே மாதிரி சிபிஎம்முக்குன்னு சமூக மரியாதை இருக்குது, சிபிஐக்கு மரியாதை இருக்குது. திருமாவளவன் கூட அன்னைக்கு மதிப்புமிக்க தலைமையாக உருவாகிட்டாப்ல. இவங்களெல்லாம் விட்டுட்டோ அல்லது ஒரு சுழற்சி முதலமைச்சர் முறை என்கிற ஒரு ஜனநாயக முறையோ எதையுமே வைக்காம அவர் பாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா, விஜயகாந்தை முதலமைச்சராக அறிவிச்சிட்டு போறாப்ல. அறிவிச்சிட்டு போனது மட்டும் இல்லை, அந்த கூட்டணியை குழப்பத்துக்குள்ளாராக்குனதுல அடுத்த கட்ட நடவடிக்கை இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த கூட்டணியின் கூட்டங்கள்ல பேட்டிகள்ல எல்லாம் வைகோ மிக ஆபாசமாக பேசினாப்ல. அது மூலமாக அந்த கூட்டணியை தரம் தாழ்ந்து
போக வைக்கிறதுக்கும் மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கும் ஏற்பாடு பண்ணாப்ல. கடைசியா என்ன பண்ணிக்கிட்டாப்லன்னா, அந்த தேர்தலில் அவர் எம்எல்ஏ தேர்தலில் போட்டிக்கிட்டாம ஒதுங்கிக்கிட்டாப்ல, தன்னை பாதுகாத்துக்கிட்டாப்ல. இப்படி திட்டமிட்ட வகையில் செய்யக்கூடிய ஒரு ஆளும் வர்க்க லாபிஸ்ட். அது மூலமா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாற்று கூட்டணி, மாற்று அரசியல் போக்குகள்லாம் உருவானாலே அதை கொச்சையாவும் கேலியாவும் பார்க்குவதற்கான எல்லா அஸ்திவாரத்தையும் போட்டு வச்ச பெரிய புண்ணியவான் யாருன்னு கேட்டா இந்த வைகோ தான். வைகோவோட உள்ள அரசியலை பார்த்தா நமக்கு நேரடியாகவே உள்ள அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது. நாங்கெல்லாம் திமுக குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவங்க. இவர் மதிமுக பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு தேர்தலை சந்திக்கிறாப்ல. அந்த தேர்தலை சந்திக்கும் போது ஸ்டெர்லைட் கம்பெனிக்காரன் அன்னைக்கு என்ன கொடுத்தான்னா வெறும் 25,000 ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்தாப்ல. மற்ற கட்சிகளுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்தாப்ல. இவர் அந்த 25,000 ரூபாய் கொடுத்து விட்டு அந்த கைப்பையை தூக்கி சுகத்தில் அடிச்சுட்டு ஆதம் லாட்ஜில் நெல்லையில் சொன்ன வாசகம் இன்னும் காதில் இருக்குது. அவன் என்ன எவ்வளவு மலிவா எடை போட்டான், அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு கொக்கரிச்சவர். அன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோம் கட்சிகள்னா அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய நிறுவனங்களுடைய நிதி, அதனுடைய ஆதிக்கம்லாம் இருக்குது போல இருக்குது. இவங்கெல்லாம் இப்படி மற்ற பெரிய பணக்காரங்க கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்கி தன்னுடைய கட்சியை வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க மக்களுக்கு நேர்மையாக இருப்பாங்கலாம் நம்ப முடியாதுங்கிற வகையில் திமுகலேருந்து மதிமுக என்கிற வகையில் தேர்தல் அரசியலுக்கு அன்னைக்கே முழுக்கு போட்டுட்டு தான் அப்புறம் நாங்கள் வேற மாற்று அரசியல் நோக்கி பயணிக்க வந்தோம். இப்படிலாம் புண்ணியவான் தான் அந்த மனுஷங்க. கட்சிகளை என்ன வர்க்க பின்புலத்திலிருந்து, யாருடைய நலனிலிருந்து, அதன் அடிப்படையிலான கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டு அதுக்கான ஜனநாயக அமைப்பு முறையை கட்டி கொண்டு நடைமுறையில் எப்படி ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சி மக்கள் மத்தியில் தூக்கி போடணும். போட்டாதான் மக்கள் சரியான அரசியல் பின்னாடி அணிதிரளுவாங்க. கட்சிகளை பிரிச்சு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தெரியும். இல்லாம அரசியல் படுத்துறது எப்படி? அரசியல் வேலைன்னா என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கட்சி தலைவர்கள் எல்லாம் தயவு செஞ்சு மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறதும் அது சம்பந்தமான விஷயங்கள்ல கருத்துக்களை சொல்றதுங்கிறது ஜனநாயக கடமையாக எடுத்துக்கணும். உட்கட்சி விவகாரத்தில் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு நில உடைமை கலாச்சாரம் அப்படின்னு பேரு. ஜனநாயகம் என்பது மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் தோலுரிச்சும் ஆதரிச்சும் காட்டுறது தான் அரசியல் கடமை. இதை புரியாம நாம நாசமா போறது மட்டும் இல்லை, இதெல்லாம் பார்க்காதனால தான் தமிழ்நாட்டில் இந்த வாரிசு அரசியல்லாம் நீடிச்சிட்டு இருக்கிறத பற்றி கூடுதலாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம். வாரிசு அரசியல் இந்த சமூகத்தில் நீடிக்குது, மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாரம்பரியத்தை பண்பாட்டை மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நாட்டில் சமூகத்தில் நிலவுடைமை பண்பும் கலாச்சாரமும் நீடிச்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம கம்யூனிஸ்ட் மேதாவிகள்லாம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதலாளித்துவம் வளர்ந்து வந்துட்டு இருக்குது, அதனால சாதியெல்லாம் அழிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. இப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட்சி பிரச்சனையில, வாரிசு அரசியல் பிரச்சனையில எல்லாத்துலையும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு பார்வைக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.